வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் தமிழ் வியூவர்ஸ். எலெக்ஷன் முடிஞ்சு ஒரு வழியா எலெக்ஷனோட ரிசல்ட்டை நெருங்கி வந்துட்டோம். இன்னும் சரியா ஒரே ஒரு நாள் மட்டும்தான் இருக்குது. இன்னைக்கு மே 2ஆம் தேதி, நாளைக்கு ஒரே ஒரு நாள் மட்டும்தான் இருக்குது. அதுக்கப்புறம் மே 4ஆம் தேதி மக்களுடைய தீர்ப்பு, நாம கொடுத்த தீர்ப்பு என்ன அப்படின்றது தெரிய வந்துடும். நம்ம தளபதி சொல்ற மாதிரி மக்கள் கொடுக்கக்கூடிய தீர்ப்பு வரலாறு திரும்ப போகிறதா அப்படின்றத நாம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இன்னைக்கு நாம இந்த பதிவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நாம எல்லாருமே நம்மளுடைய வாக்கு செலுத்திட்டோம், ஜனநாயக கடமையை முடிச்சிட்டோம். நிறைய பேர் வெளிநாடுகளில் இருந்து டிக்கெட்லாம் போட்டு செலவு பண்ணி கஷ்டப்பட்டு அவங்களுடைய சொந்த ஊருக்கு சென்று அவங்களுடைய வாக்கை செலுத்தியிருந்தாங்க. இன்னும் பல பேர் வெளியூரில் இருக்கக்கூடியவங்க, வெளி மாநிலங்களில் இருக்கக்கூடியவங்களும் ரொம்பவே கஷ்டப்பட்டு அவங்களுடைய சொந்த ஊருக்கு சென்று வாக்கு செலுத்தினாங்க. ஏன் இந்த கஷ்டப்பட்டு அப்படின்ற வார்த்தையை நான் சொல்கிறேன் அப்படின்னா, எலெக்ஷன் டேக்கு முத நாள் நைட்டு வெளியூர்களில் இருந்தெல்லாம் கிளம்புனவங்க பஸ்ஸு கிடைக்காம எவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்களுடைய சொந்த ஊருக்கு போய் சேர்ந்தாங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்ம எல்லாருமே சோஷியல் மீடியாவில் பார்த்துட்டு இருந்தோம். அது குறித்து கூட நம்மளுடைய சேனலில் கூட தெளிவாக ஒரு வீடியோவும் போட்டிருந்தோம். நானும் கூட அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தேன். நானும் முத நாள் நைட்டு கிளம்பி எவ்வளோ ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணி நான் ஊருக்கு போய் சேர்ந்தேன் அப்படின்றது எனக்கு தெரியும். ஸோ அதனால தான் அந்த வார்த்தையை நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். ஸோ நாம் எல்லாரும் நம்மளுடைய ஜனநாயக கடமையை முடித்து நம்மளுடைய வாக்கை செலுத்தி முடிச்சிட்டோம். ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்படி நாம எல்லாரும் செலுத்தின வாக்கு மே 4ஆம் தேதி எப்படி எண்ணப்படும்? மே 4ஆம் தேதி அந்த வாக்கு எண்ணப்படக்கூடிய மையத்தில் ஒரு நாள் முழுக்க என்ன நடக்கும்? எப்படி வெற்றியாளரை தீர்மானிப்பாங்க? உள் நடக்கக்கூடிய ப்ரொசீஜர்ஸ் என்ன அப்படின்றத நாம எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். ஓட்டு போட்ட நாம எல்லாரும் தெரிஞ்சுக்கக்கூடியது நம்ம ஒருத்தருடைய கடமையும் கூட. ஸோ மே 4ஆம் தேதி அந்த ஒரு நாள் முழுக்க ரிசல்ட் வர வரைக்கும் உள்ள என்ன நடக்கும், வாக்குகளை எப்படி எண்ணுவாங்க, உள்ள யார் யாரெல்லாம் அனுமதிக்கப்படுவாங்க அப்படின்ற ஃபுல் ப்ரொசீஜரை பற்றி தான் ரொம்பவே தெளிவாக உங்களுக்கு புரிகிற மாதிரி ஈஸியாக இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம தமிழ்நாட்டில் மொத்தமாக 234 தொகுதி இருக்குது. இந்த 234 தொகுதியிலையும் இருக்கக்கூடிய நாம் வாக்கு செலுத்தின அந்த வாக்கு பெட்டி இருக்கும் இல்லையா, இவிஎம் மெஷின், அதுக்கப்புறம் அதுக்கு பக்கத்திலே இருந்த விவி பேட் இருக்கும் இல்லையா, இது எல்லாத்தையுமே மொத்தமாக கொண்டு வந்து, அதாவது 234 தொகுதியிலையும் இருந்த இந்த மெஷின்ஸ் எல்லாத்தையுமே கொண்டு வந்து மொத்தமாக 68 இடங்களில் பாதுகாப்பாக ஸ்டோர் பண்ணியிருக்கிறாங்க. துப்பாக்கி ஏந்திய காவல்துறையினருடைய பாதுகாப்போட ரொம்பவே பாதுகாப்பாக ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அந்த 68 இடங்கள்ல தான் மே 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை அப்படின்றது நடைபெற போகுது. சரியா மே 4ஆம் தேதி காலையில 8 மணிக்கு வாக்கு எண்ணிக்கை அப்படின்றது ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ 8 மணிலேருந்து லைவ்ல யார் யார் என்னென்ன தொகுதியில் வின் பண்றாங்க, எவ்வளோ ஓட்டுகள் சேகரிச்சுட்டே வந்துட்டு இருக்கிறாங்க, யார் யார் முன்னிலையில் இருக்கிறாங்க அப்படின்றது எல்லாத்தையுமே நம்ம டிவி சேனல், சோஷியல் மீடியா மூலமா நம்ம லைவாவே பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அடுத்ததாக இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஓகே 8 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. யார் யாரெல்லாம் அந்த ஓட்டு எண்ணக்கூடிய மையத்துக்குள்ள அனுமதிக்கப்படுவாங்க அப்படின்னு பார்த்தா, 8 மணிக்கு ஓட்டு எண்ணிக்கை ஸ்டார்ட் ஆகுது இல்லையா, சரியா 7 மணிக்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஓட்டு எண்ணக்கூடிய அந்த மையத்துக்குள்ள ஆட்கள் போக ஆரம்பிச்சிருவாங்க. யார் யார் போவாங்க அப்படின்னு பார்த்தா, முக்கியமா தேர்தல் ஆணையத்தால் வழங்கப்பட்ட அடையாள அட்டை வச்சிருக்கணும், பாஸ் வச்சிருக்கிறவங்க மட்டும்தான் தேர்தல் ஆணையத்துக்குள்ள அனுமதிக்கப்படுவாங்க. தேர்தல் ஆணையத்தால வாக்கு எண்ணறதுக்கு அனுமதிக்கப்பட்டிருப்பாங்க இல்லையா, அந்த அரசு ஊழியர்கள் எல்லாருமே வாக்கு எண்ணக்கூடிய மையத்துக்குள்ள அனுமதிக்கப்படுவாங்க. அதுக்கு அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா, ஒரு தொகுதியினுடைய வேட்பாளர்கள் இருப்பாங்க இல்லையா, அந்த வேட்பாளர்கள் எல்லாருமே வாக்கு எண்ணக்கூடிய மையத்துக்குள்ள அனுமதிக்கப்படுவாங்க. அவங்க கிட்டையும் தேர்தல் ஆணையத்தால வழங்கப்பட்ட அந்த பாஸ், அடையாள அட்டை கட்டாயம் இருக்கணும். அந்த அடையாள அட்டை இருந்தா மட்டும்தான் வேட்பாளரா இருந்தா கூட அந்த வாக்கு எண்ணக்கூடிய மையத்துக்குள்ள போக முடியும். அதுக்கு அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா, ஒரு வேட்பாளருக்கும் முகவர்கள் அப்படின்னு இருப்பாங்க, ஏஜென்ட் அப்படின்னு இருப்பாங்க. அதாவது இந்த பூத் ஏஜென்ட்லாம் இருந்தாங்களே, ஸோ அதே மாதிரி ஒரு வேட்பாளருக்கும் ஏஜென்ட் இருப்பாங்க, முகவர்கள் இருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடிய முகவர்கள், ஏஜென்ட் அந்த வாக்கு எண்ணும் மையத்துக்குள்ள அனுமதிக்கப்படுவாங்க. அவங்க கிட்டையும் அந்த அடையாள அட்டை அப்படின்றது கன்ஃபார்ம் இருக்கணும். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இப்படி வாக்கு எண்ணக்கூடிய அந்த இடத்துக்குள்ள அனுமதிக்கப்படுறவங்க யாருமே செல்போனோட உள்ள போகவே கூடாது. செல்போனுக்கு அனுமதியே கிடையாது. இது எல்லாத்தையும் வெளியில கொடுத்துட்டு தான் அவங்க உள்ளேயே போக முடியும். அடுத்ததா அந்த வாக்கு எண்ணக்கூடிய இடம் உள்ள எப்படி இருக்கும், அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல அந்த வாக்கு எண்ணக்கூடிய அறை இருக்கு இல்லையா, அந்த அறைக்குள்ள ஒரு 14 டேபிள் வரிசையா போட்டிருப்பாங்க. இந்த 14 டேபிள் எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த ஏவிஎம் மெஷின்ஸை ஒன்று ஒன்றா கொண்டு வச்சு அந்த 14 டேபிள்லையும் வச்சு தான் எண்ணுவாங்க. ஸோ அதுக்காக தான்
அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வாக்கு எண்ணக்கூடிய 68 மையங்கள்லையும் வாக்கு எண்ணக்கூடிய ஒரு அறையிலையுமே இந்த மாதிரி 14 டேபிள் அப்படின்றது போட்டிருப்பாங்க. அதே போல் இந்த 14 டேபிளை தவிர தபால் ஓட்டுகளை எண்றதுக்காக தனியாக ஒரு 4 டேபிள் போட்டிருப்பாங்க. அது அதே அறையிலேயே ஓரமாக 4 டேபிள் போட்டிருப்பாங்க. அப்படி இல்லைன்னா தனியாக ஒரு ரூம் வச்சு அங்கே கூட தபால் ஓட்டுகளை எண்ணக்கூடிய வசதிகளும் ஏற்படுத்தப்படும். அது என்ன கணக்கு, ஏன் 14 டேபிள் போடுறாங்க அப்படின்னு கேட்டால், அந்த 14 டேபிள் அப்படின்றது தான் ஒரு சுற்று அப்படின்றது. ஒரே டைமில் ஒரு 14 இவிஎம் மெஷின்ஸ், 14 வாக்குச்சாவடிகளில் இருந்த 14 இவிஎம் மெஷின்ஸ் விவிபேட் எடுத்துகிட்டு வந்து இந்த 14 மேசைகள்லையும் ஒரே நேரத்தில் வைப்பாங்க. ஸோ அந்த 14 பெட்டிகளில் இருக்கக்கூடிய ஓட்டுகளையும் ஒரே நேரத்தில் எண்ணப்படும். எண்ணப்பட்டதுக்கு அப்புறம் தான் அந்த 14 பெட்டிகளில் இருக்கக்கூடிய வாக்குகளை வந்துட்டு டோட்டலாக கவுண்ட் பண்ணி யார் முன்னிலையில் இருக்கிறாங்க அப்படின்றத அறிவிப்பாங்க. ஸோ அந்த 14 பெட்டிகள் எண்ணப்படுறது தான் ஒரு சுற்று. ஸோ இதே போல் மொத்தமாக ஒரு தொகுதிக்கு ஒரு 300 வாக்குச்சாவடிகள் இருந்தது அப்படின்னா ஒரு 300 பெட்டிகள் இருக்கும் இல்லையா, வாக்குப்பெட்டி இருக்கும் இல்லையா. ஸோ இப்போ 300 பெட்டிக்கும் 14 நம்ம பிரித்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 21 சுற்றுகள் அப்படின்றது வரும். ஸோ இதனால தான் அந்த எலெக்ஷன் ரிசல்ட் அப்படின்றது வரத்துக்கு நைட் டைம் கூட ஆகிடும். அந்த அளவுக்கு டைம் அப்படின்றது எடுத்துக்கும். ஸோ இப்படி 14 பெட்டிகள் எண்ணப்பட்டு ஒரு சுற்றாக கவுண்ட் பண்ணி கடைசியில் வெற்றியாளர் யார் அப்படின்றத தீர்மானிப்பாங்க. ஸோ அந்த வெற்றியாளர் யார் அப்படின்றத தீர்மானிக்கிறதுலேயும் நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. அதை நான் வந்துட்டு 1 by 1 உள்ள சொல்கிறேன். அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா, இந்த அறைக்குள்ள வாக்கு எண்ணக்கூடிய அறைக்குள்ள இந்த 14 டேபிள் போடுறாங்களே, அந்த 14 டேபிள்லையும் ஒரு டேபிள்லையும் யார் இருப்பா. இப்போ வேட்பாளர்களும் அங்கே இருப்பாங்களா, இல்லை வேட்பாளர்களுடைய ஏஜென்ட் முகவர்னு போகிறாங்களே ஒரு ஆள், அவங்களும் இருப்பாங்களா அப்படின்னு கேட்டால், இப்போ ஒரு டேபிள்லையும் அரசு ஊழியர்கள் வாக்குகளை எண்றதுக்காக 3 பேர் இருப்பாங்க. ஒரு டேபிள்லையுமே 3 பேர் இருப்பாங்க. யார் அப்படின்னு பார்த்தா, ஹெட் பார்த்தோம் அப்படின்னா கவுண்டிங் சூப்பர்வைசர், வாக்கு எண்ணிக்கை மேற்பார்வையாளர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பார். அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு அசிஸ்டன்ட் இருப்பார். அதுக்கப்புறம் மைக்ரோ அப்சர்வர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இருப்பாங்க. இவங்க 3 பேரும் ஒரு மேசையிலையுமே 3 ஆட்கள் இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு கட்சிக்கும் 4 முனை போட்டி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 4 கட்சிக்கும் ஒரு முகவர் அப்படின்னு சொல்லி 4 ஏஜென்ட் இருப்பாங்க இல்லையா. இந்த 4 பேருமே அந்த மேசைக்கு ஒரு மேசைக்கும் முன்னால அமர்ந்திருப்பாங்க. அந்த வாக்கு எண்ணக்கூடிய அரசு அதிகாரிகளுக்கும் அந்த டேபிளுக்கும் இந்த சைடு கட்சியினுடைய முகவர்கள் இருக்காங்களே அவங்களுக்கும் இடையில பார்த்தோம் அப்படின்னா ஒரு கம்பியில ஒரு தடுப்பு போட்டிருப்பாங்க. அதாவது இந்த முகவர்கள், இந்த ஏஜென்ட் வந்து அங்க அரசு ஊழியர்கள் இருக்காங்களே அவங்க எண்ணக்கூடிய வாக்குகளுடைய எண்ணிக்கை, இங்க என்ன ப்ரொசீஜர் நடந்துட்டு இருக்கு அப்படின்றத தூரமா இருந்து பார்க்க முடியும், கிளியரா பார்க்க முடியும். அவங்கள்ட்ட காட்டி தான் வாக்குகளை வந்துட்டு எண்ணுவாங்க, கிளியரா வந்துட்டு பார்க்க முடியும். ஆனா அங்க இருக்கக்கூடிய ஏவிஎம் மெஷின்ஸையோ இல்லை அங்க இருக்கக்கூடிய ஃபார்ம்ஸையோ இவங்களால தொட முடியாது. ஸோ அந்த அளவுக்கு பாதுகாப்பாக தான் டிஸ்டன்ஸில் அந்த வேலைகள் அப்படின்றது நடக்கும். இதில் ஒரு மேசையில் இருக்கக்கூடிய அந்த ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய வேலை, இதில் கவுண்டிங் சூப்பர்வைசருடைய வேலை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த இவிஎம் மெஷினில் எவ்வளோ ஓட் இருக்குது அப்படின்றத கவுண்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் அதை அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஃபார்மில் வந்துட்டு ஃபில் பண்ணுறது தான் சூப்பர்வைசருடைய வேலை. அடுத்ததாக அவருக்கு ஒரு அசிஸ்டண்ட் இருக்காங்க இல்லையா, கவுண்டிங் அசிஸ்டண்ட், அவரோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தா ஸ்ட்ராங் ரூமில் இருக்கக்கூடிய இவிஎம் மெஷின்ஸை எடுத்துகிட்டு வந்து மேசையில் வைக்கிறது, அதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய சீல் வந்துட்டு பிரிக்காமல் இருக்கா அப்படின்றத ஆப்போசிட்டில் உட்காந்துருக்கக்கூடிய கட்சியினுடைய முகவர்கள் இருக்கிறாங்களே, ஏஜென்ட் இருக்கிறாங்களே அவங்களுக்கு காமிக்கிறது தான் அசிஸ்டண்டோட வேலை. 3ஆவதாக இருக்கிற மைக்ரோ அப்சர்வர் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்க டைரக்டாக தேர்தல் ஆணையத்தோட கண்காணிப்பில் இருப்பாங்க. அங்கே வாக்கு எண்ணிக்கை அப்படின்றது சரிவர நடக்குதா, அரசு ஊழியர்கள் சரியாக வேலையை பார்க்குறாங்களா, என்ன நடக்குது அப்படின்றத தேர்தல் ஆணையத்துக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்க தான் மைக்ரோ அப்சர்வர். இந்த 3 பேரும் ஒரு மேசையிலையுமே 14 மேசையிலையுமே 3 பேர் அப்படின்றவங்க இருப்பாங்க. அடுத்ததாக வாக்கு எண்ணிக்கையை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. சரியாக 8 மணிக்கெல்லாம் ஓட்டு எண்றதை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. முதல்ல பார்த்தோம் அப்படின்னா 8 மணிக்கு தபால் ஓட்டை தான் எண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. வயசானவங்க, அரசு ஊழியர்கள், அதுக்கப்புறம் தேர்தல் பணியில் வேறு இடங்களில் வந்துட்டு வேறு ஊர்களில் வந்துட்டு பணியமர்த்தப்பட்டிருப்பாங்க இல்லையா. ஸோ அப்படி இருக்கிறவங்களும் தபால் ஓட்டுகள் தான் வந்துட்டு முன்கூட்டியே போட்டிருப்பாங்க. அதே போல் சர்வீஸ் மேன்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுடைய ஓட்டுமே வந்துட்டு தபால் ஓட்டாக தான் வந்து பதிவாயிருக்கும். ஸோ இப்படி இருக்கக்கூடிய தபால் ஓட்டை தான் முதல்ல வந்துட்டு எண்ணுவாங்க. கரெக்டாக 8 மணிக்கு வந்துட்டு எண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இந்த தபால் ஓட்டுமே வந்துட்டு எப்படி எண்ணுவாங்க அப்படின்னா, இந்த சைடு வந்து அரசு ஊழியர்கள் உட்காந்து எண்ண ஆரம்பிப்பாங்க. நடுவில் வந்துட்டு கம்பி தடுப்பு இருக்கும். இந்த சைடு ஒரு கட்சியினுடைய முகவர்களும் அமர்ந்திருப்பாங்க. இப்படி அரசு ஊழியர்கள் ஒரு தபாலாக பிரித்து அவங்களுடைய ஓட்டை வந்துட்டு
என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ஷீட்டை உயர இப்படி தூக்கி ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சியினுடைய முகவர்கள்கிட்ட வந்துட்டு காமிப்பாங்க, யாருக்கு வந்துட்டு வாக்கு செலுத்தப்பட்டிருக்கு அப்படின்றத காமிப்பாங்க. காமிச்சதுக்கப்புறம் ஒரு வேட்பாளர்களுக்கும் ஒரு பெட்டி இருக்கும். அந்த பெட்டியில் அவங்களுடைய ஓட் அப்படின்றது, அந்த சீட்டு அப்படின்றது வைக்கப்படும். இதில் இன்னொரு விஷயமும் நடக்கும். என்ன அப்படின்னா, அப்படி இந்த வாக்கு செலுத்தியிருப்பாங்களே தபால் ஓட்டு, அதில் ஒருத்தருக்கு வந்து அந்த முத்திரையை குத்தாமல் இல்லை குழப்பமாக 2 பேருக்கு இருக்கிற மாதிரி அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா அந்த ஓட்டை வந்துட்டு தேர்தல் அதிகாரிகள் வந்து நிராகரிச்சிருவாங்க. அப்படி நிராகரிக்கப்படும் போது என்ன ஆகும் அப்படின்னா, உயர எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி அந்த சீட்டை காமிச்சு இந்த மாதிரி குளறுபடிகள் இருக்குது, அதனால இந்த ஓட்டை வந்துட்டு நாங்கள் நிராகரிக்கிறோம் அப்படின்றதையும் சத்தமாக அரசு ஊழியர்கள், அந்த வாக்கு எண்ணக்கூடிய ஊழியர்கள் வந்து அனைத்து கட்சியினுடைய முகவர்களுக்கு முன்னாடியும் சொல்லுவாங்க. அப்போது ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சியினுடைய ஏஜெண்ட் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாருக்கும் ஏதாவது அப்ஜெக்ஷன் இருந்தாலோ இல்லை இதில் கரெக்டாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி அப்ஜெக்ஷன் இருந்தாலோ அவங்க தேர்தல் அதிகாரிகள்கிட்ட பேசலாம். தேர்தல் அதிகாரிகள் அதுக்கு உரிய சரியான விளக்கத்தை, ஏன் நிராகரிக்கிறோம் அப்படின்ற உரிய விளக்கத்தை வந்துட்டு அவங்க கொடுக்கணும். ஸோ இதுதான் வந்துட்டு ப்ரொசீஜர் நடக்கும். ஸோ இப்படி ஒரு ஓட்டுமே ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சியினுடைய முகவர்கள் கிட்ட காமிச்சு தான் தபால் ஓட்டுகளை எடுத்தே வந்துட்டு வைப்பாங்க. ஸோ இப்படி இறுதியாக தபால் ஓட்டுகள் யார் யாருக்கு எத்தனை வந்திருக்கு அப்படின்றத கவுண்ட் பண்ணி ஃபார்மில் வந்துட்டு தேர்தல் அதிகாரிகள் ஃபில் பண்ணுவாங்க. ஃபில் பண்ணதுக்கப்புறம் ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியினுடைய முகவர் இருக்காங்களே அவங்க கிட்டையுமே சைன் வாங்கிப்பாங்க அந்த ஃபார்மில். ஓகே, இத்தனை ஓட்டு தான் வந்திருக்கு, நாங்களுமே ஆப்போசிட்டில் உட்காந்து எல்லாமே செக் பண்ணிட்டோம் அப்படின்றத ஒத்துக்கிட்டு அவங்க வந்துட்டு சைன் பண்ணி கொடுக்கணும். சைன் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் தபால் ஓட்டு அப்படின்றது எண்ணிக்கை நிறைவு பெற்று முடியும். இந்த கட்சிக்கு இவ்வளோ ஓட்டுகள் அப்படின்றது ஃபைனல் ஆகி வரும். ஸோ இப்படி ஒரு சைடு தபால் ஓட்டு எண்ணப்பட்டு இருக்கும் போதே கரெக்டாக 8 மணிக்கு தபால் ஓட்டு எண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்களா, தபால் ஓட்டு எண்ணி முடிச்சாலும் முடிக்கலனாலும் சரியாக அரை மணி நேரம் கழிச்சு 8:30 மணிக்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இவிஎம் மெஷின், நம்ம வாக்குச்சாவடிக்கு சென்று இவிஎம் மெஷினில் ஓட்டு போட்டோம் இல்லையா, அந்த இவிஎம் மெஷினுடைய ஓட்டுகளை வந்துட்டு எண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இந்த 14 மேசைகள்லையும் 3 அரசு ஊழியர்கள், அந்த தேர்தல் அதிகாரிகள் வந்துட்டு உட்காந்துருப்பாங்க இல்லையா, அப்போ அதில் இருக்கக்கூடிய கவுண்டிங் அசிஸ்டன்ட் இருக்கார் இல்லையா, அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா இவிஎம் மிஷின் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஸ்ட்ராங் ரூமுக்கு வந்துட்டு போவார். அங்கே போயிட்டு அனைத்து கட்சியினுடைய முகவர்களுக்கு முன்னாடி தான் அந்த ரூமை வந்துட்டு ஓப்பன் பண்ணுவாங்க. ஓப்பன் பண்ணி அந்த இவிஎம் மிஷின்ஸை எடுத்துகிட்டு வந்து 14 மேசைகள்லையுமே வந்துட்டு வைப்பாங்க. வச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த கவுண்டிங் அசிஸ்டண்ட்டே என்ன பண்ணுவார்னா சீல் வந்துட்டு பிரியாமல் உடைக்காமல் இருக்கா, வச்சபடியே இருக்கா அப்படின்றத செக் பண்ணுவார். சீரியல் நம்பர், ஒரு பெட்டிக்கும் ஒரு சீரியல் நம்பர் அவங்க சீல் வைக்கும் போதே போட்டிருப்பாங்க. அந்த சீரியல் நம்பர் மாறாமல் பிரியாமல் இருக்கா அப்படின்றத வந்து செக் பண்ணுவாங்க. செக் பண்ணிவிட்டு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சியினுடைய முகவர்கள்கிட்டையுமே வந்துட்டு காமிப்பாங்க. முகவர்கள்கிட்டையுமே ஒரு ரெக்கார்டு இருக்கும், எந்தெந்த பெட்டிக்கு என்னென்ன சீரியல் நம்பர் அப்படின்றது இருக்கும். அவங்களுமே வந்துட்டு செக் பண்ணிக்குவாங்க. செக் பண்ணிக்கிட்டு யாருக்குமே அப்ஜெக்ஷன் இல்லை அப்படின்றத தெரிவித்ததுக்கு அப்புறம் தான் வாக்கையே வந்துட்டு எண்ண ஆரம்பிப்பாங்க. அப்போ அடுத்து தான் என்ன பண்ணுவார் அப்படின்னா சூப்பர்வைசரோட வேலை வரும். ஸோ சூப்பர்வைசர், கவுண்டிங் சூப்பர்வைசர் என்ன பண்ணுவார் அப்படின்னா அந்த இவிஎம் மிஷினுக்கு பின்னாடி ரிசல்ட் பட்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டனை வந்துட்டு கிளிக் பண்ணுவார். கிளிக் பண்ணோனையே முன்னாடி இருக்கக்கூடிய ஸ்க்ரீனில் வந்துட்டு ஷோ ஆகும். என்ன ஷோ ஆகும் அப்படின்னா எந்தெந்த வேட்பாளருக்கு எத்தனை ஓட்டுகள் வந்துட்டு ஸ்டோர் ஆகிருக்குது, பதிவாயிருக்கு அப்படின்றது அப்படியே அந்த ஸ்க்ரீனில் முன்னாடி இருக்கிற ஸ்க்ரீனில் வந்துட்டு ஷோ ஆகும். அதே போல் டோட்டல் ஓட்டு வந்துட்டு எவ்வளோ பதிவாயிருக்கு அப்படின்றது டேட்டோட எல்லாமே வந்துட்டு ஷோ ஆகிடும். ஷோ ஆனதை வந்து என்ன பண்ணணும், ஆப்போசிட்டில் இருக்கிற அனைத்து கட்சியினுடைய முகவர்களுமே வந்துட்டு செக் பண்ணிக்கணும். செக் பண்ணதுக்கப்புறம் யார் யாருக்கு என்னென்ன ஓட்டு வந்திருக்கு அப்படின்றத முகவர்களும் நோட் பண்ணிப்பாங்க. தேர்தல் அதிகாரிகளும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஃபார்மில் வந்துட்டு ஃபில் பண்ணிக்குவாங்க. இதில் இன்னொரு செக்கிங்கும் நடக்கும். என்ன செக்கிங் அப்படின்னா வாக்கு பதிவான நாள் அன்னைக்கு எத்தனை வாக்குகள் பதிவாயிருக்கு அப்படின்ற ரெக்கார்ட்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த ரெக்கார்ட்ஸ் டீட்டெயில்ஸ் அனைத்து கட்சியினுடைய முகவர்கள்கிட்டையும் இருக்கும், தேர்தல் அதிகாரிகள்கிட்டையும் இருக்கும். ஸோ இப்போ ஒரு இவிஎம் மிஷின்லேயும் அந்த டோட்டல் நம்பர் வரும் இல்லையா, அந்த டோட்டல் நம்பரும் வாக்கு பதிவான அன்னைக்கு எத்தனைன்றதையும் ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கா, இல்லை இடையில யாராவது குளறுபடி வேலைகளை பார்த்து வச்சுருக்கிறாங்களா அப்படின்றத அந்த டோட்டலை வச்சு கன்ஃபார்ம் பண்ணிப்பாங்க. ஈக்குவலாக இருந்தது அப்படின்னா ஓகே சரி, அந்த டோட்டலை வந்துட்டு கவுண்ட் பண்ணிக்குவாங்க. அதாவது எழுதி வச்சுப்பாங்க, அவங்க கொடுத்துருக்கக்கூடிய ஃபார்மில் வந்துட்டு நோட் பண்ணி வச்சுக்குவாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ஃபார்மில் ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சியினுடைய முகவர்கள்கிட்டையும் நாங்கள் எல்லாத்தையுமே பார்த்தோம், எங்களுக்கு முன்னாடி தான் நடந்தது, இத்தனை ஓட்டுகள் தான் இருக்குது, எல்லாமே சரியாக இருக்குது அப்படின்றதன் படி அனைத்து முகவர்களும் தேர்தல் அதிகாரிகள் கொடுக்கக்கூடிய ஃபார்மில் வந்து சைன் பண்ணும். தேர்தல் அதிகாரிகளுமே வந்துட்டு சைன் பண்ணுவாங்க. இப்படி தான் அங்கே இருக்கக்கூடிய 14 மேசைகள்லையும் இந்த ப்ரொசீஜர் தான் நடக்கும். இப்படி அந்த 14
இவிஎம் மெஷின்ஸுக்குமே வந்துட்டு ஒரே நேரத்தில் நடக்கும். ஒரு மேசைக்கு முன்னாடியும் ஒரு கட்சியை சேர்ந்த முகவர்கள் வந்துட்டு உட்காந்துருப்பாங்க. ஸோ இப்படி 14 மேசைகளையும் இந்த மாதிரி ப்ரொசீஜர் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் மொத்தமாக வந்துட்டு டோட்டல் பண்ணுவாங்க. டோட்டல் பண்ணிவிட்டு அந்த சுற்றுல யார் வந்துட்டு முன்னிலையில் இருக்கிறாங்க அப்படின்றத தேர்தல் அதிகாரி மைக்கில் வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணுவார். ஸோ இதே போல தான், இதே ப்ரொசீஜர் தான் அடுத்தடுத்த சுற்றுகள்லையுமே வந்துட்டு நடக்கும். மொத்தமாக வந்து 21, 22 சுற்றுகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இப்படி 22 சுற்றுகளும் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் இறுதியாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டோட்டல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு சுற்றுக்கும் டோட்டல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இல்லையா. ஸோ இறுதியாக யார் முன்னிலையில் இருக்கிறா அப்படின்ற கவுண்ட் வந்துட்டு கிடச்சிரும். அந்த கவுண்ட் கிடச்ச உடனே இவங்க தான் வந்துட்டு வெற்றியாளர் அப்படின்றத தேர்தல் அதிகாரிகள் அனௌன்ஸ் பண்ண மாட்டாங்க. அந்த இடத்துலையுமே வந்துட்டு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. என்ன ப்ரொசீஜர் அப்படின்னா, இந்த இடத்துல தான் விவிபேட் மிஷின் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு வரும். அதாவது நீங்கள் எல்லாருமே இவிஎம் மிஷினில் ஓட்டு போட்டதுக்கப்புறம் பக்கத்தில் விவிபேட் மிஷின் வச்சுருப்பாங்க. அதில் நீங்கள் யாருக்கு போட்டிங்களோ அந்த ஒரு சீட்டை வந்துட்டு ஷோ ஆகும். 7 வினாடிகள் வந்துட்டு ஷோ ஆகும். அதுக்கப்புறம் கட் பண்ணி அது வந்து உள்ளே விழுந்துரும் இல்லையா, அந்த மெஷின் தான் விவிபேட் மிஷின். ஸோ அந்த மெஷின் இந்த இடத்துல வந்து எடுத்துகிட்டு வருவாங்க. எப்படி எடுத்துகிட்டு வருவாங்க அப்படின்னா, ஒரு மையத்திலையும் ஒரு 5 இவிஎம் மிஷினை குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுப்பாங்க. அதாவது கட்சி ஆட்கள் சொல்கிறதையோ தேர்தல் அதிகாரிகள் சொல்கிறதையோ அந்த மாதிரி வந்து நியமனம் செய்யப்பட்டெல்லாம் வந்து இவிஎம் மிஷின் செலக்ட் செய்யப்படாது. குலுக்கல் முறையில் அந்த இடத்துல அந்த டைமில் ஒரு 5 இவிஎம் மிஷின்ஸையும் அதனுடைய விவிபேட்ஸையும் வந்துட்டு செலக்ட் பண்ணி எடுத்துப்பாங்க. எடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த இவிஎம் மிஷினரியாக அந்த இவிஎம் மிஷினில் ஸ்டோர் ஆகிருக்கக்கூடிய வாக்குகளும் அந்த சைடு விவிபேடில் பேப்பராகவே கட்டாய் விழுந்திருக்கும். ஸோ அதில் இருக்கிறதும் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே வந்துட்டு வெளியில் எடுத்து செக் பண்ணுவாங்க. ஸோ ஒரு மெஷினுக்கு செக் பண்ணுறதுக்கே கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துலேருந்து 1.5 மணி நேரம் அப்படின்றது ஆகும். அப்படி இருக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய அத்தனை இவிஎம் மிஷின்ஸோட விவிபேடையும் வந்துட்டு செக் பண்ணுறது பாசிபிள் கிடையாது. ஸோ இதை தாண்டி இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, புள்ளி விவரப்படி ஒரு மையத்தில் இருக்கக்கூடிய 5 விவிபேடை வந்துட்டு செக் பண்ணாலே துல்லியமான கணக்கு வந்துடும் அப்படின்றது தான் எடுத்து வச்சிருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அதே போல் இவங்களும் 5 இவிஎம் மிஷின்ஸை செலக்ட் பண்ணி அதோட விவிபேடோட கம்பேர் பண்ணி செக் பண்ணி பார்ப்பாங்க. செக் பண்ணி பார்க்கும்போது கவுண்ட் வந்து கரெக்டாக வரணும். எல்லா கவுண்ட்டுமே வந்துட்டு கரெக்டாக வந்தது அப்படின்னா யார் முன்னிலையில் இருக்கிறாங்களோ அவங்க தான் வந்துட்டு வின்னர் அப்படின்றத தேர்தல் அதிகாரிகள் வந்து அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. அப்படி ஒருவேளை முன்ன பின்ன வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதாவது இவிஎம் மிஷினில் இப்போது ஒரு 502 வாக்குகள் வருது, ஒரு நபருக்கு 502 வாக்குகள் வருது. ஆனால் விவிபேடில் பார்க்கும்போது ஒரு 505 வாக்குகள் வருது, இல்லைனா 500 கம்மியாக ஒரு 2 வாக்குகள் குறைஞ்சி 500 வாக்குகள் வருது. இப்படி 1-2 வாக்குகள் டிஃப்ரென்ஸ் வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, விவிபேடில் இருக்கக்கூடிய வாக்குகளின் எண்ணிக்கையை தான் வந்துட்டு ஃபைனலைஸ் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா, இவிஎம் மிஷின் அப்படின்றது வந்துட்டு ஒரு மெஷின், அதில் இயந்திர கோளாறு காரணமாக ஏதாவது ஒரு 1-2 மிஸ்டேக்ஸ் வந்துட்டு ஏற்பட்டிருக்கலாம். ஆனால் இந்த சைடு மக்கள் அழுத்த அங்கே துண்டு சீட்டாவே வந்துட்டு விழுந்திருக்கும், மேனுவலாக துண்டு சீட்டாவே வந்துட்டு விழுந்திருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது இதுதான் சரியாக இருக்கும் அப்படின்ற பட்சத்தில் விவிபேடில் இருக்கக்கூடிய எண்ணிக்கையை வந்துட்டு ஃபைனலைஸ் பண்ணி எடுத்துப்பாங்க. இது வந்து 1 வாக்குகள் 2 வாக்குகள் 3 வாக்குகள் இந்த மாதிரி வித்தியாசம் வந்தால் இந்த முறை வந்துட்டு எடுத்துக்கப்படும். அப்படி ஒருவேளை லாங் டிஃபரன்ஸ் ஒரு 30, 40, 50 வாக்குகள் 100 வாக்குகள் இந்த மாதிரி ஒரு லாங் டிஸ்டன்ஸ் வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல ஏதோ குளறுபடிகள் நடந்திருக்கு அப்படின்றத அதிகாரிகள் தெரிஞ்சுக்குவாங்க, கண்டுபிடிச்சுக்குவாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, தேர்தல் ஆணையம் அந்த ஒரு பெட்டி அந்த ஒரு வாக்குச்சாவடிக்கு மட்டும் திரும்ப ரீஎலெக்ஷன் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ஏற்படும். ஸோ இப்படி தான் ஒரு வாக்கு எண்ணும் மையத்திலையும் ப்ரொசீஜர் அப்படின்றது அந்த மே 4ஆம் தேதி நடக்கும். மே 4ஆம் தேதிக்கு இன்னும் ஒரே ஒரு நாள் மட்டும்தான் இருக்குது. ஸோ மக்கள் என்ன தீர்ப்பு கொடுத்துருக்குறாங்க அப்படின்றது இன்னும் ஒரே நாளில் மே 4ஆம் தேதி தெரிய வந்துடும். நாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ மக்களாகிய நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தீர்ப்பு கொடுத்தது நீங்கள் தான், யார் வருவாங்கன்னு நினைக்கிறீங்க? நம்ம தளபதி சொல்கிற மாதிரி வரலாறு திரும்பும், தளபதி தான் ஜெயிப்பார் அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்லை வேற யார் ஜெயிப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம்.